கந்தசஷ்டி கவசம் பிறந்த கதை. கந்தசஷ்டி கவசத்தை உருவாக்கியவர் பாலதேவராய சுவாமிகள். பாலதேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தை உருவாக்கிய சூழ்நிலை உணர்ச்சி பூர்வமானது. ஒரு சமயம் அவர் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டார். எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரது வயிற்று வலி குணமாகவில்லை. வாழ்க்கையே வெறுத்துப் போனவர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூருக்கு வந்தார். அவர் அங்கு வந்த நேரம் சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது. ஏற்கனவே பாலதேவராய சுவாமிகள் தீவிர முருக பக்தர் என்பதால் அந்த திருவிழா காட்சியை பார்த்து சற்று மனம் மாறினார். திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை முடிவை எடுத்துக்கொள்ளலாமே என்று எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்கத் தொடங்கினார். முதல் நாள் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோயில் மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார். அடுத்த நிமிடமே பாலதேவராய சுவாமிகள் மனதில் பக்தி வெள்ளமானது பிரவாகம் எடுத்து ஓடியது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் என்று துவங்கும் சஷ்டி கவசத்தை முதலாக எழுதி முடித்தார். மேலும் சிவகவசம், சண்முக கவசம், சக்தி கவசம் மற்றும் நாராயண கவசம் ஆகிய நூல்களையும் அவர் இயற்றியுள்ளார். இந்த கவசங்களையெல்லாம் பாலதேவராய சுவாமிகள் இயற்றி முடித்தபோது அவரை வாட்டி வந்த வயிற்றுவலி முற்றிலும் காணாமல் போயிருந்தது. கந்தசஷ்டி கவசம் இயற்றுவதற்காகவே தன்னை முருகப்பெருமான் சோதித்து திருவிளையாடல் புரிந்துள்ளார் என்பதை அறிந்த சுவாமிகள் மிகுந்த பரவசமானார். கந்தசஷ்டி கவசத்திற்கு மனதை பறிகொடுக்காதவர்கள் யாரும் கிடையாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த வரிகள் கொண்டது சஷ்டி கவசம். கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை என்ற வரிகளில் அவரது பெயரும் இடம்பெற்றுள்ளது. ஒருவர் கந்தசஷ்டி கவசத்தை நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் நோய்கள் அண்டாது, மனம் வாடாது, குறைவின்றி 16 பேரும் பெற்று நெடுநாள் வாழலாம், நவக்கிரகங்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடுவார்கள், குழந்தை பாக்கியம் கிட்டும், இப்படி பல பலன்கள் கிட்டும் என்று கந்தசஷ்டி கவசத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம்